பீஜ் மந்திரம் மூலியமாவும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரெண்டுத்திலும் பெருசா எனக்கு மெடிடேஷன்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த ஆசனம் எனக்கு நல்லா வரதுன்றவங்க ஒரு நிமிஷம் கூட ஹோல்ட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்க. டேப்லெட்டோட இந்த ஆசனம் பண்ணும்போது அது இல்லாம இந்த கிட்னில ஸ்டோன் வர்றது, கால் பிளாடர், பித்தப்பை கற்கள் வருது, இது இல்லாம கருப்பை நீர் கட்டிகள், ஃபர்டிலிட்டி பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் வரும். சோ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது? ஆனா ரெகுலரா இந்த ஆசனம் பிராக்டிஸ் பண்ண 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 கண்டிப்பா தைராய்டு வந்து கண்ட்ரோல் பார்த்து நீங்க கண் கூட பார்க்கலாம். உங்க லங்ஸ் இஷ்யூல ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல ஒரு கிளியரன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரீதிங் ட்ரபிள் இருக்கு, டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்கு, என்னால வந்து கொஞ்சம் படிக்கட்டு ஏறினா கூட எனக்கு மூச்சு வாங்குறது சில பேர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து இமிடியேட்டா இது நீங்க பண்ண பண்ண. வணக்கம், நான் கலைப்ரா வினோத், யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம உடம்புல இருக்கும் 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆசனம். சோ நம்ம ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம எப்படி ஆசனாஸ் மூலியமா ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா மெடிடேஷன் மூலியமா ஆக்டிவேட் பண்ணுவாங்க, பீஜ் மந்திரம் மூலியமாவும் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து அது ரெண்டுத்திலும் பெருசா எனக்கு மெடிடேஷன்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த மந்திரம் எனக்கு கொஞ்சம் போரிங்கா ஃபீல் ஆகுதுன்றவங்க வந்து ஆசனங்கள் மூலியமா எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மூலாதாரா, ரூட் சக்கரா, மூலாதார சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல பண்ணக்கூடிய ஆசனம் மலாசனம். இப்படி உட்கார்ந்துட்டு கால்கள் லெஃப்ட் சைடு இடது பக்கம் பார்க்கணும், வலது கால் வலது பக்கம் பார்க்கணும். இந்த 2 கைகளும் உங்க தொடைகளை பிரிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த போஸ்ல அப்படியே ஹோல்ட் பண்றோம். இந்த ஆசனம் எனக்கு நல்லா வரதுன்றவங்க ஒரு நிமிஷம் கூட ஹோல்ட் பண்ணலாம். உங்க கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும். ஓகே. சோ அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். உங்க தொப்பல்ல இருந்து 4 விரல் வச்சு அது கீழே அந்த வயத்துல இருக்கிறதா சுவாதிஷ்டான சக்கரம். சோ அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு பிசிஓடி, கருப்பை பிரச்சனை, கருப்பை நீர்க்கட்டிகள், ஃபர்டிலிட்டி பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகள் வரும். சோ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது? நம்ம பத்த கோணாசனம், பட்டர்ஃபிளை, அந்த ஆசனம் மூலியமா சரி பண்ணலாம். நம்ம 2 லெக்ஸையும் வைடா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்படி கால்களை லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணி என்னால வந்து இப்படி ஃபிளிப் பண்ணணும். எனக்கு ஃபிளிப் பண்ண முடியாதுன்றவங்க இப்படி இந்த போஸ்ட்ல அப்படியே ஸ்டே பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃபிளிப்பிங் நல்லா வருதுன்றவங்க நல்லா ஃபிளிப். ரிலாக்ஸ். இந்த ஆசனம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வர இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஃபர்டிலிட்டி பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா சரியாகும். அடுத்து பார்க்க போறது மணிப்பூர சக்கரம். மணிப்பூர சக்கரன்றது நம்ம தொப்பலுக்கு நடுவுல, உடம்புல நடுவுல தான் சக்கரங்கள் இருக்கும். அந்த தொப்பல் அந்த மையத்துல இருக்கக்கூடிய சக்கரம் தான் மணிப்பூரக சக்கரம். இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனைகள் வரும், அஜீரண கோளாறு, இப்ப சுகர், டயபெட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பா மணிப்பூர சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கும். அது இல்லாம இந்த கிட்னில ஸ்டோன் வர்றது, கால் பிளாடர், பித்தப்பை கற்கள் வருது, இது எல்லாமே மணிப்பூரக சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த அஃபெக்ட் ஆவாங்க. சோ இது எந்த ஆசனம் மூலியமா சரி பண்ணலாம்? சோ உங்க இடது பக்கம் திரும்பிக்கோங்க. நான் பண்ணக்கூடிய ஆசனம் பேர் அர்த்த மச்சி என்ற ஆசனம். இப்போ என் இடது காலை தூக்கி ஆப்போசிட்ல வைக்கிறேன். என் வலது காலை அப்படியே மடிச்சு வைக்கிறேன். என் இடது கை வலது கால் பக்கத்துல இருக்கு. என் வலது கை பின்னாடி வச்சு ஓபன் பண்றேன். இப்போ என் ஷோல்டர்ஸ் கம்ப்ளீட்டா ஓபன் ஆகுது, என் பாடி ஸ்ட்ரெச் ஆகுது. 10 செகண்ட்ஸ் நம்ம இதுல ஹோல்ட் பண்றோம். ரிலாக்ஸ். திருப்பி வந்து, ஆனா ரெகுலரா இந்த ஆசனம் பிராக்டிஸ் பண்ண 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 கண்டிப்பா தைராய்டு வந்து கண்ட்ரோல் பார்த்து நீங்க கண் கூட பார்க்கலாம். ஆப்போசிட்ல இப்படி வைக்கிறேன். என் வலது காலை மடிச்சு விட்டுக்கிறேன். என் வலது கை வலது கால் பாதத்து பக்கத்துல வச்சிருக்கேன். என் இடது கை பின்னாடி இருக்கு. ரிலாக்ஸ். இது நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வர கண்டிப்பா உங்களுக்கு வந்து டயபெட்டிஸோட இன்சுலின் லெவல் ப்ராப்பரா சுரக்க ஆரம்பிக்கும். உங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரும். நீங்க ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்க. டேப்லெட்டோட இந்த ஆசனம் பண்ணும் போது உங்களுக்கு சுகரோட லெவல் கண்டிப்பா குறையாது, நீங்க கண் கூட பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போற சக்கரம் அநாகத சக்கரம், ஹார்ட் சக்கரம். நம்ம ஹார்ட்டுக்கு மையத்துல இருக்க சக்கரம். இந்த சக்கரம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கே தெரியும், இங்க இருக்க பார்ட்ஸ் என்ன, ஹார்ட், லங்ஸ், நுரையீரல் பாதிக்கப்படும். நம்ம ஹார்ட் பிரச்சனை வரும். ஹார்ட் பிரச்சனை வரும்போது கண்டிப்பா ஃபெட்டிக்ன்றது நாள் பூரா என்ன பண்ணாலும் டயர்டா இருக்கு, ஆனா என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் உடம்பு ஒரு நாள் பூரா டயர்டா இருக்கு. இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர நம்ம பார்க்க போற ஆசனம் புஜங்காசனம். படுத்த நிலையில பண்ணக்கூடிய ஆசனம். குப்பரை படுத்துக்கோங்க. கைகளை மார்பு பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்படி பாடியை அப்டமன் வரைக்கும் ரைஸ் பண்றோம். என் கை இப்படி அகண்டு இல்ல, உடம்போடு ஒட்டி இருக்கு. நான் கண்களுக்கு நேரா பாக்குறேன். அண்ணாந்து இப்படி பார்க்கல. இப்படி அண்ணாந்து பாத்தீங்கன்னா கழுத்து ஸ்ட்ரெயின் ஆகும். கண்களுக்கு நேரா பாருங்க. ஜஸ்ட் இந்த போஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ்.
இந்த புஜங்காசனம் நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வர உங்க லங்ஸ் இஷ்யூல ஃபர்ஸ்ட் நீங்க நல்ல ஒரு கிளியரன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிரீதிங் ட்ரபிள் இருக்கு, டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்கு, என்னால கொஞ்சம் படிக்கட்டு ஏறினா கூட எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து இமீடியட்டா இது நீங்க பண்ண ஒரு 15 நாள்லயே அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறையதை நீங்க பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போறது த்ரோட் சக்கரா, விஷுதி சக்கரம், தொண்டையில இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் நமக்கு பாதிக்கப்படும் போது நமக்கு தைராய்டு பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாம மூக்கு வழியா நம்ம செல்லக்கூடிய காத்து இப்ப நுரையீரலுக்கு போகும் பாத்தீங்களா. சோ இதனால நமக்கு ஆஸ்துமா, டஸ்ட் அலர்ஜி இது மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்ம இப்ப பண்ண போற ஆசனம் மூலியமா கண்டிப்பா தைராய்டு ரிவர்ஸ் பண்ணலாம். நீங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா மாத்திரை எடுங்க. ஆனா ரெகுலரா இந்த ஆசனம் பிராக்டிஸ் பண்ண கண்டிப்பா தைராய்டு கண்ட்ரோலுக்கு வரது நீங்க கண் கூட பார்க்கலாம். சோ இதுக்கு நான் ஃபுல் நேரா படுத்துக்கிறேன். என் பாடியை ஃபுல்லா லிஃப்ட் பண்றேன். இப்போ என் கால்கள் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. சோ இதுக்கு நான் நேரா படுத்துக்கிறேன். இப்போ என் கால்களை உயர்த்துறேன். என் கைகளோட சப்போர்ட்டால பாடியை உயர்த்தி என் கால்களை ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். இது பேரு சர்வாங்காசனம். என்னால சர்வாங்காசனம்க்கு ஃபுல்லா என் பாடியை ஃபுல் வெயிட்ட தூக்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா வால் சப்போர்ட் செவுத்துக்கிட்ட போய் படுத்துட்டு உங்க காலை 90ல லிஃப்ட் பண்ணி உங்க செவுத்துல அப்படி காலை புதைச்சு இப்படியே படுத்துக்கலாம். படுத்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இது நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வர உங்க தைராய்டு குறையறது கண்கூடா பார்க்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சக்கரம் ஆக்னா சக்கரம், ஆகினே சக்கரம்னு சொல்லுவாங்க. நெத்தி பொட்டு மையம் 2 புருவத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய சக்கரம். இந்த சக்கரம் நமக்கு பாதிக்கப்படும் போது நமக்கு ஒற்றை தலைவலி, விஷன் பிரச்சனை, கண்டிப்பா கண் பிரச்சனை இருக்கும், காது பிரச்சனை இருக்கும். இப்ப நம்ம பண்ணக்கூடிய ஆசனங்கள் மூலியமா நம்ம இந்த மைக்ரேன், ஹெட்டேக், அப்புறம் இந்த விஷன் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணலாம். நம்ம பண்ண போற ஆசனம் அதோமுக ஸ்வானாசனம். என் கால்கள் முட்டிய மடக்கல, என் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, என் கைகள் மடங்கல. இந்த பொசிஷன்ல அப்படியே நான் ஹோல்ட் பண்றேன். இது பண்றது மூலியமா என்னோட ஆக்னா சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ரிலாக்ஸ். அடுத்து ஃபைனல் கடைசியா இருக்கக்கூடிய சக்கரம் சஹஸ்ர சக்கரம். சஹஸ்ர சக்கரம்ன்றது நம்ம தலைக்கு மேல 2 இன்ச் மேல, நம்ம தலை கிடையாது, தலையில இருந்து 2 இன்ச் மேல வெட்ட வெளியில இருக்கக்கூடிய சக்கரம் சஹஸ்ர சக்கரம். இந்த சக்கரம் ஒரு பாசிட்டிவ் சக்கரம். இந்த சக்கரம் நமக்கு வீக்கா இருக்குன்னும் போது நமக்கு இந்த பிரெயின் இஷ்யூஸ், அல்சீமியர், இது மாதிரி பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இந்த சக்கரத்தை சரி பண்ணறதுக்கு ஒண்ணு நம்ம சிரசாசனம் பண்ணலாம், ஹெட் ஸ்டாண்ட். அது கண்டிப்பா எல்லாராலையும் முடியாது. அப்படி இல்லாதவங்க பத்மாசனம், எனக்கு பத்மாசனத்துல இப்படி போட்டு உட்காந்துக்கலாம். எனக்கு பத்மாசனம் வரலன்றவங்க சுகாசனம், 2 கால்களை ஃப்ரீயா வச்சுட்டு உட்காந்துக்கலாம். வச்சுட்டு 2 கை சின்முத்திரை வச்சு கண்களை மூடி மெதுவா உங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. இது நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வர வர உங்க சஹஸ்ர சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இன்னைக்கு நம்ம 7 சக்கரங்களை எப்படி எளிதான ஆசனங்கள் மூலமா ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.